அன்பு சகோதரர் உதயநிதி அவருக்கு அந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தது பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், இட்ஸ் எ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஒரு எலிவேஷன் தான் சொல்லுவேன் நான். அவருடைய கடந்த 3 ஆண்டுகளாக சகோதரர் உதயநிதியோடைய செயலாற்றல், அது குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மாத்திரம் கிடையாது, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், சிறப்பு திட்டங்களை அதை அமல்படுத்துவதில், அந்த திட்டங்கள் எவ்வாறு அமல்படுத்தப்பட்டுள்ளது, மாவட்ட வாரியாக அதை ஆய்வு செய்து அது சிறப்பாக அந்த திட்டங்கள் மக்களிடையே சென்றடைந்துள்ளதா என பல ஆய்வுகளை செய்து இந்த தமிழ்நாடு அரசு, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். கலைஞர் உரிமை திட்டம், அந்த மகளிர் உரிமை திட்டம், அதுவே பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் தகுதியின் அடிப்படையில் நீங்க மாவட்ட வாரியா, கிராமமாக அது இன்னைக்கு போய் அடைஞ்சிருக்குன்னா, அவர் சகோதரர் உதயநிதி பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் அதை எப்படி அமல்படுத்தியிருக்கிறாங்க, ஏதாவது அதில் சிக்கல்கள் இருக்கா, இல்லை சில மாவட்டங்களில் சரியா அமல்படுத்தலையா, இது போன்ற ஆய்வுகளை செய்து இந்த அரசாங்கத்திற்கு இந்த செயல்பாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் அவருடைய செயல்பாடு இருந்ததால் இந்த பதவி உயர்வு தான் நான் பார்க்கிறேன். இந்த பதவி உயர்வு பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது வலு சேர்க்கும். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இந்த அரசிற்கு, தமிழக அரசிற்கு வலு சேர்க்கும் தான் நான் பார்க்கிறேன். நான் காவேரி விவகாரத்தில் சட்ட போராட்டம் தீர்வு கொடுத்தாரு. தமிழக விவசாயிகளும் அரசியல்வாதிகளும் அரசியல் செய்யக்கூடாது, இதுக்கு சுமூகமான தீர்வு தான் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் குமாரசாமி சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம 40 MP இருக்கோம், நம்ம என்ன பண்ண போறோம்? பேச்சுவார்த்தை தீர்வு அமையும் சொல்லியிருக்காரு. காவிரி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காவிரி நதிநீர் பகிர்வு இது ஒரு நீண்ட கால ஒரு சர்ச்சை. நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இங்க தேசிய கட்சிகள் இங்க ஒரு முடிவும், அங்க கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. நீங்க இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவிரி அந்த நீர் மேலாண்மை அவங்க எல்லாமே ஏற்கனவே இதுக்கு உண்டான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகளை கொடுத்தும் கூட கர்நாடக அரசு அதை மதிக்கின்றதா என்றால் இல்லை. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சமீபத்திலையும் அவங்களுடைய செயல்பாடுகள், குறிப்பா இப்போ உள்ள இன்றைய கர்நாடகா அந்த காங்கிரஸ் அரசு கூட அங்க இதுக்குண்டான உச்சநீதிமன்றத்துக்கு எதிரான சில கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழக அரசு கண்டிச்சிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் இது குறித்து அவருடைய கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாட்டுகள் எதுனா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் போகும் உங்களுக்கு. இது என்னன்னா அப்படியே இருந்தாலுமே இது பேச்சுவார்த்தையில தீர்த்து பேசி முடிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு. கர்நாடகால தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கேயுமே இன்னைக்கு அந்த பருவமழை பெய்யாதனால அங்கேயுமே குறிப்பா பெங்களூர் போன்ற நகரங்கள்ல கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. அங்க இருக்கிற அரசியல் நெருக்கடினால அங்க கர்நாடகாவை சார்ந்த அங்க இருக்கிற இயக்கங்கள் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு போராடுறாங்க. அதே வேளையில காலங்காலமாக காவிரியை வைத்துதான் இங்க விவசாயம் எல்லாமே நம்முடைய தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும், குறிப்பா நம்முடைய மத்திய மாவட்டங்கள், தஞ்சை மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் இரு மாநிலங்களுக்கிடையே ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல இது குறித்து தீர்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்பு படி தான் நம்ம செயல்பட முடியும். ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தல் பத்திரம் தொடர்பாக வழக்கு பதிவு நீதிமன்றம். நானும் அதை படிச்சேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது பல்வேறு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கிட்ட அது சில நேரங்கள்ல சில இடங்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க. சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அது அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அந்த தேர்தல் பத்திரங்களை பல நூற்றுக்கணக்கான கோடியில் வழங்கின நிறுவனங்களுக்கு சிறப்பு சில சேவைகளை சில இதை நம்மளுடைய ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க அது ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. சில நிறுவனங்களை சொன்ன மாதிரி மிரட்டி வாங்கியிருக்காங்க. சில நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா அவங்களுக்கு சில சிறப்பு சலுகைகளை கொடுத்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே இது பத்தி எதிர்கட்சிகள் எல்லாமே கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு யாருக்கையோ சர்ச்சை. அவங்க நிதி அமைச்சர்னால அவங்க மேல இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. வழக்கு போக அவங்க கண்டிப்பா அவங்க நிரபராதின்னு அவர் நிரூபிக்கணும். நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கு. உங்க தந்தையை விட தமிழக உரிமைக்காக யாரும் போராட்டம் இருக்க முடியாது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. ஆனா அவருக்கான அங்கீகாரம் அந்த அரசியல கிடைச்சிட்டா, அவருக்கான இடம் கிடைச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அது ஏற்கனவே நான் ஒரு பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஐயா நல்லகண்ணு
ஐயா நல்லகண்ணு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அவர் பல கிட்டத்தட்ட 3 தடவை நினைக்கிறேன் தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, அவரை இந்த வாக்காளர் தமிழக வாக்காளர் மக்கள் தோற்கடிச்சிருக்கிறாங்க. இந்த கிட்டத்தட்ட 9 நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக, மக்களின் பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட 8 வருடம் 9 வருடங்களுக்கு மேல் சிறையில் இருந்தவர் ஐயா நல்லகண்ணு. எங்க தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்காக, தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்காக, உரிமைகளுக்காக சுதந்திர இந்தியாவில் திராவிட இயக்க தலைவர்களில் 5.5 வருடங்களுக்கு மேல் சிறையில் இருந்தவர் சொன்னா எங்களுடைய தலைவர் வைகோ தான். தேர்தல் நேரங்கள் பல நேரங்களில் தோல்வி சந்திச்சிருக்கிறாரு. அவருடைய இயக்கம் தோல்வி சந்திச்சிருக்கு. ஆனா அதை வச்சு நாங்க எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல சொல்லணும். மக்கள் மனதை இன்னைக்கு கேட்டானா ஐயா நல்லகண்ணை பத்தி கேட்டா, ஐயா வைகோ எங்க தலைவர் வைகோ பத்தி கேட்டா, மக்கள் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் மனதில் அந்த அங்கீகாரமே எங்களுக்கு போகுது. மது ஒழிப்பு விடுதலை சிறுத்தைகள் இதை கையில் எடுத்திருக்காங்க. 8ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு மதிமுக சொல்லக்கூடிய மது ஒழிப்புங்கிறது சாத்தியமா தமிழகத்துல? முதல்ல நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் தொல் திருமா அவருடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு பொறுத்த வரைக்கும் மதிமுக ஆதரவு 100% உண்டு. இது என்னன்னா, இது ஒரு தனிப்பட்ட இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு மட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் இதை வரவேற்கக்கூடிய ஒரு இதுதான் விஷயம்தான். அதே வேளையில பூர்ண மது விலக்கு அதுதான் எங்களுடைய இலக்குங்கிறது மதிமுக முதல்ல சொல்லிட்டு வருது. நீங்க சொல்றீங்க சாத்தியமான்னு கேட்குறீங்க, மது விலக்கு சாத்தியமான்னு சொல்றீங்க. அது யார் கையில இருக்குன்னா அரசியல் இயக்கங்கள் கையில கிடையாது, அது மக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்க ஊர் கலிங்கப்பட்டியில அங்க அன்றைய அதிமுக அரசு மதுக்கடையை வைக்கணும் முயற்சி எடுக்கும்போது எங்க கலிங்கப்பட்டியை சார்ந்த ஊர் பொதுமக்கள், அங்க கிராம பஞ்சாயத்து, அது ஊராட்சி மன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வருது. இங்க இருக்கிற எங்களுடைய ஜனங்க விரும்பல, மதுக்கடை இங்க வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றோம். ஆனா அப்படி இருந்தோம் அன்றைய அதிமுக அரசு அந்த மதுக்கடையை அங்க கலிங்கப்பட்டி கிராமத்துல கொண்டு வராங்க. கடுமையான அங்க ஒரு போராட்டம் நடந்து, உங்களுக்கு துப்பாக்கி சூடை நடந்தது, பத்திரிகை தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும், துப்பாக்கி சூடை நடந்தது. அப்படி துப்பாக்கி சூடு நடந்து அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிமன்றத்துக்கு போய் அங்க நீதிமன்றத்தை என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அந்த ஊர் மக்கள், அந்த ஊராட்சி அந்த மன்றம் அவங்களே ஒரு முடிவு எடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றினானா, அங்க அரசாங்கம் நினைச்சாலுமே அங்க மதுக்கடையை கொண்டு வரக்கூடாதுன்னு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் அன்றைய அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்திலே என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணி, அந்த ஊராட்சி மன்றம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்கன்னா அதுதான் செல்லும். அரசாங்கம் நினைச்சாலுமே அந்த மதுக்கடையை அங்க கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை எங்க உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தீர்ப்பை எங்களுடைய இயக்கம் தலைவர் வைகோ அன்னைக்கு கொடுத்தாங்க. என்னன்னா, அங்க அந்த பகுதி மக்கள் மது வேண்டாம், மதுக்கடை கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா, சட்ட ரீதியா அதுக்குண்டான போராட்டத்தை அவங்க கையில எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அங்க மதுக்கடை கிடையாது. இங்க நான் பூர்ண மது விலக்கு சொல்றேன்ல, இப்போ பல இடங்கள் நான் பாக்குறேன். நான் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்றதை விட நான் மக்களை தான் நான் குறை சொல்லுவேன். நான் அந்த பகுதி மக்கள் ஒற்றுமையா, நாங்க கலிங்கப்பட்டு நாங்க ஒற்றுமையா இருந்து அந்த தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றணும். எல்லா இடங்கள்லயும் அங்க அந்த பகுதி மக்கள், அங்க இருக்கின்ற அரசியல் அமைப்புகள், இப்ப கவுன்சிலர், பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது, அந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பா அங்க மதுக்கடை இல்லாம போயிடும். பூர்ண மது விலக்குங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம தீர்மானம் நிறைவேற்றினோம் சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்கு சொல்றோம். ஆனா பரந்தூர் விமான நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா போராடி இருக்காங்க. அவங்களும் தனக்கு ஒரு கிராம சபை கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு எந்த அரசியல் கட்சியும் போய் அவங்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்தையே அங்கேயே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கு இதுக்கு ஒரு எந்தவித ஒரு சிறப்பு திட்டமா இருந்தாலும் சரி, அது பரந்தூர் விமான நிலையமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறப்பு திட்டமா இருந்தாலும் சரி, அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதலோட தான் நடக்கணுங்கிறதா எங்க மறுமலர்ச்சி திமுகவுடைய நிலைப்பாடு. அதுல மாற்றம் கிடையாது. நீங்க சொல்ற பரந்தூர் அந்த பகுதியில் இருக்கிற கிராமத்து மக்கள், அங்க இருக்கிறவங்க அப்படி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கம் அதுக்குண்டான ஒரு கலந்துரையாடல் எல்லாம் கலந்துகிட்டுதான் ஒரு ஒருமித்த கருத்தோட தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கிறது எங்களுடைய கருத்து. இப்போ ஒரு கூட்டணி இருக்கும்போது எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து இருக்கணும் அவசியம் கிடையாது. நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு வரோம், 7 வருஷம் 8வது வருஷம் இந்த கூட்டணியில் இருக்கோம், தொடர்ந்து இருக்கிறோம். என்ன காரணத்துக்கான இந்த கூட்டணியில் இருக்கிறோம்னா,
மதவாத பாஜக, மக்களை பிளவுபடுத்தும் இந்த மதவாத சக்தி தமிழ்நாட்டில் வேரூன்றி விடக்கூடாது, வளரக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டிதான் இன்னைக்கு காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக போன்ற அனைத்து இயக்கம் ஒரே நிலையில் இருக்கிறாங்க. அதே வேளையில் ஒரு சில விஷயங்களை பொறுத்தவரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கதா செய்யலாம், இருக்கும். சில விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நாங்களே சில விஷயங்களை பொறுத்து தமிழக அரசு பொறுத்து இந்த விஷயத்துல கொஞ்சம் இதை மாத்தி யோசிக்கணும், இல்லாட்டி இதை தவிர்க்கணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் வைக்க பலமுறை சொல்லியிருக்கிறார். அதேவேளை நீங்க சொல்ற பரந்தூர் விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு ஒருமித்த கருத்தோடு தான் அந்த திட்டம் வரணுங்கிற எங்களுடைய நிலைப்பாடு. பாஜக எதிர்க்கிறவங்க நீங்க சொல்றீங்க, திமுக பாஜக நெருங்கி போகுதுன்னு சொல்றாங்களே. முதலமைச்சர் பார்த்ததுக்கு செந்தில் பாலாஜி முடிச்சு போடுறாங்க, ஆளுநர் உங்களை விட்டு தனியா போய் ஸ்டாலின் பார்த்துட்டு வந்தார்கள். அதாவது ஒன் அட் a time பாஜக கடுமையா விமர்சிச்ச மனோ தங்கராஜ் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து திமுக பாஜக நெருங்கின ஒரு கேள்வி வருது இல்ல? அதாவது சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு, நல்ல கேள்வி. நம்ம அதுக்கு கண்டிப்பா அது நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எதற்காக டெல்லிக்கு சென்றார்? நான் இன்னைக்கு 3 நாட்களாக இங்கே கந்தர்வக்கோட்டை இந்த கிராம பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு வருகிறேன். பல கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள், அதாவது வந்து எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும், அதை செஞ்சு கொடுக்கணும்னு. மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான நிதி பற்றாக்குறை. தமிழக அரசுக்கு ஒரு கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு. பல்வேறு உதாரணங்களையும் சொல்லலாம். சென்ற ஆண்டு உங்களுக்கு சென்னையிலையும் சரி தென் மாவட்டங்கள்லையும் கடுமையான அந்த மழை வெள்ளம் பாதிப்பு கிட்டத்தட்ட 37,000 கோடி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அண்ணன் கேட்டிருந்தாங்க. பலமுறை கேட்டு அதுக்குண்டான பதில் கிடையாது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் குட்டு வச்சதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 200 லட்சம் கோடி தான். நம்ம கேட்டது 37,000 கோடி, ஆனா அவங்க கொடுத்தது வெறும் 200 கோடி. அது மட்டுமல்ல, இப்ப சென்னை மெட்ரோ ரயில் பாகம் 2 phase 2 அதுக்கு வந்து அந்த திட்டத்துடைய மதிப்பீடு கிட்டத்தட்ட 63,000 கோடி. இதுவரைக்கும் இந்த கடுமையான நிதி நெருக்கடியிலையும் தமிழக அரசு அதுக்கு செலவு பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 கோடி. ஒன்றிய அரசுடைய பங்கு 0. அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க சொல்றாங்க, சென்னை மெட்ரோ ரயில் phase 1க்கு வந்து நாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட், இந்த phase 2 வந்து இது ஸ்டேட் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட், அதனால அவங்க தான் பண்ணிக்கிறோம். அப்படியே பார்த்தாலும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கான்ட்ரிபியூஷன் கூட அவங்க இது வரைக்கும் அவங்க பெற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணே சொல்றேன், அதுக்கு சில நார்ம்ஸ் இருக்கு. அந்த ஃபண்டிங் கிடைக்கணும்னா சில நார்ம்ஸ், அந்த நார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இருக்கா இல்ல? கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் நினைக்கிற அந்த கமிட்டியோடைய ஒப்புதல் கேட்டு கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக தமிழக அரசு முயற்சி செய்து வருகிறது. ஆனா அதுக்கு உண்டான ஒப்புதல் இதுவரைக்கும் வரல. அதே மாதிரி நீங்க மதுரை எய்ம்ஸ் எப்ப அறிவிச்சாங்க, எப்ப அடிக்கல் நாட்டினாங்க? ஆனா அதே மாதிரி இந்தியால பிற மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் அறிவிச்சு இப்ப எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிய அந்த திட்டங்களா இருக்கட்டும், அதுக்கு திட்டங்களை நிறைவேற்றதுக்கு உண்டான நிதியா இருக்கட்டும் அவங்க கொடுக்கறது கிடையாது. இப்போ நம்முடைய பள்ளி கல்வித்துறையில சமகர சிக்ஷா அபியான்கிற அந்த ஒன்றிய அரசோட திட்டத்தின்படி சென்ற ஆண்டு அவர்கள் வழங்க வேண்டிய 200 லட்சம் கோடி கொடுக்கல. இந்த வருஷம் இந்த ஜூன் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 500 லட்சம் கோடி கொடுக்கல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 900 கோடி வரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கணும். அந்த நிதி நெருக்கடியால் பள்ளி கல்வித்துறைக்கு பெரிய ஒரு நெருக்கடி. இப்போ அடுத்து இது அந்த நிதி வரலன்னா அடுத்து 2-3 மாசத்துல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே டெல்லிக்கு வரார். டெல்லிக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்கிறார். நானும் கூட இருக்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு, சார் நாங்க இந்த சமகர சிக்ஷா அபியானுடைய திட்டத்தோட நோக்கத்தை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். இந்தியாவிலே இருக்கிற பள்ளிக்கல்வித்துறையில இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குகின்றது. நாங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய சிறப்பான திட்டங்கள் தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், நம்முடைய காலை சிற்றுண்டி உணவு, அந்த 28,000 அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் வகுப்பறைகள், இது போன்ற சிறப்பான திட்டங்கள் மூலம் நாங்க இந்தியாவிலேயே பள்ளிக்கல்வித்துறையில முதன்மையா இருக்கோம். இந்த திட்டத்தோட நோக்கத்தை நாங்க நிறைவேற்றிட்டோம். இது எதுக்கு எங்களுக்கு நிதியை மறுக்கிறீங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்க தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க எதுக்குறீங்க? ஏன் இந்திய மும்மொழி கொள்கையை நீங்க எதுக்குறீங்க? ஏன் இந்திய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், திராவிட இயக்கங்களின் முக்கியமான கொள்கை வந்து இருமொழி கொள்கை.
இந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் எங்களுடைய தமிழக மாணவர்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த இருமொழி கொள்கை தான். ஏன் நான் சொன்னேன், மூணாவது மொழி கத்துக்கிற தப்பு கிடையாது. ஆனா அந்த மூணாவது மொழி ஏன் அது ஒரு இந்திய மொழியா தான் இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு தமிழ் மாணவன் ஆங்கிலத்தையோ தமிழையும் கத்துக்கிட்டு மூணாவது மொழி அவன் கன்னடம் படிக்க போறானா, இல்லாட்டி மலையாளம் படிக்க போறானா, இல்ல தெலுங்கு படிப்பானா, வேற வழி இல்லாம அவன் ஹிந்தி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுதான் மறைமுக இந்திய திணிப்புன்னு சொல்றோம். அதனால நீங்க சொல்ற மாதிரி சென்னை மெட்ரோ ரயிலா இருக்கட்டும், எய்ம்ஸா இருக்கட்டும், நீங்க சமகர சிக்ஷா நம்ம பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும், எந்த துறைக்கு எதுக்கு நிதியை கொடுக்கறது கிடையாது. நம்ம இருக்கிற காசை வச்சு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி கடுமையான நிதி நெருக்கடியிலையோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கையேந்திரதுக்காண்டி நம்ம டெல்லிக்கு போயிருக்காரு, நிதிக்காண்டி தமிழக மக்களுக்காண்டி போறாரு. இன்னைக்கு இந்த ஜனங்க இன்னைக்கு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டாரு, இந்த கிராமத்துல அந்த பிரச்சனை, அந்த கிராமத்துல இந்த பிரச்சனை, இது நீங்க செஞ்சு கொடு. இதுக்கு மூல காரணம் என்ன? நிதி நெருக்கடி. எம்எல்ஏ என்ன செய்வாரு, எம்பி என்ன செய்வாரு, நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாரு? இந்த பழி நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் மேல இந்த பழி வரும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை உருவாக்குகின்றது. இந்த நிதி நெருக்கடி நிதி எங்கள் தமிழகத்திற்கு உண்டான நிதியை வழங்குங்கள் என்று அந்த கோரிக்கைக்காண்டிதான் முதலமைச்சர் அங்க போயிருக்காரு. அதுல என்ன பிஜேபி தமிழகம் திமுக என்ன ஒட்டு உறவு? நீங்க சொன்னீங்கல்ல டெல்லிக்கு முதலமைச்சர் போறாரு, அது என்ன சந்திப்புங்கிறது. இந்த சந்திப்புல வேற என்ன சந்திப்பு? ஏங்க அதாவது ஆளுநர் சொல்லும் போதே நீங்க பாஜக அல்லாத மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநரை வச்சுக்கிட்டு இருக்கிற அரசாங்கத்துக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியும், எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, நீங்க சட்டமன்றத்துல நீங்க மக்கள் நலனுக்காக இயற்றப்படும் பல சட்டங்களுக்கு அதுக்கே அவர் ஒப்புதல் கொடுக்க முடியும். எத்தனை சட்டங்களுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்காம காலம் தாழ்த்தினாரு? ஆளுநர்கிட்ட ஒரு வழி இல்லாம நாங்க குறைந்தபட்சம் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதுக்கான முதலமைச்சர் முயற்சி பண்றாரு. அங்கவே என்னத்தை சாதிக்க போறாரு? அவருக்கு ஆளுநர் சந்திச்சு குறைந்தபட்சம் ஒரு புரிந்துணர்வு, நாங்க ஒத்து போறோம், எங்களுக்காண்டி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அவர் போயிருக்கிறார். வேற ஒண்ணும் போல. இப்ப அங்க டெல்லிக்கு போனதும் இந்த நிதிக்காண்டி தான். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் ஆட்சியில் அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லா அரசியல் வாக்கு வங்கியில இருக்கிற வாக்கு வங்கியை அந்த வாக்கு தேர்தல் அரசியல் இருக்கிற எல்லா இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சியை பிடிப்போம், எல்லாரும் சொல்றது அதுதான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சூழ்நிலையில ஏதாவது கூட்டணியில் ஏதாவது விரிசல் விழுமா, கூட்டணி ஏதாவது உடையுமா அப்படிங்கிறது இந்த பாஜக இந்த எதிர்கட்சிகளுடைய அவங்களுடைய எண்ணம், ஆசை. இந்த சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொன்னோம், முதலமைச்சர் செஞ்சு கொடுக்கிறாரு. ஏதாவது சர்ச்சைக்குரிய ஏதாவது பிரச்சனை, ஏதாவது எங்களுக்கு உண்டான சில இது இருந்துச்சுன்னா அதை முதலமைச்சர் எங்க தலைவர் சொல்றாரு. அந்த ஏதாவது சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்றாங்க. தவறே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நாடுல ஒரு மாநிலம். பல்வேறு சின்ன சர்ச்சைகள் இருக்கு, சில இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. அப்படி அந்த இஷ்யூஸ் வரும்போது அதுக்குண்டான எதிர்கட்சிகள் நம்மளுடைய கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் சொல்லும் போது அதை நிவர்த்தி பண்றதுக்கு முதலமைச்சர் முயற்சி பண்றாரு. அதே வேளையில பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சியில பங்கு இந்த தருணத்துல அது ஒரு குழப்பத்தை உருவாக்க நாங்கள் விரும்பவில்லை. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்ற கோரிக்கையில நிறைவேற்றார். அப்படி இருக்கும்போது இல்லை, எதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுடைய மதிமுக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஆட்சியில் பங்கு இதற்கெல்லாம் அவசியமே கிடையாது நினைக்கிறோம் நாங்க. சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்குன்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ரசிகர்களா இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் அரசியல் கட்சி அவர் தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் அந்த கொடியை அவர் அறிமுகப்படுத்துற அந்த நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கம், அவருடைய இயக்கம் மதசார்பின்மை, சமூக நீதி இதை சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கும் சொல்லியிருக்கிறார். அதை நாங்க திராவிட இயக்கங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இயக்கத்தை நடத்துங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நேர அரசியலுக்கு இந்த அடுத்த கட்டத்தை அவர் எப்படி அந்த இயக்கத்தை நடத்த போறாரு, அவருடைய சொல்ற மாதிரி இந்த மதசார்பின்மை, சமூக நீதிப்படி அந்த கட்சியை அவர் நடத்துவாரா செய்வாராங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். ஏற்கனவே திராவிட பாரம்பரியத்தை தழுவி பல்வேறு அரசியல் கட்சிகள் திமுக, பல்வேறு அரசியல் கட்சிகள் இவரும் திராவிட பாரம்பரியத்தில் வந்தாங்க, ஏற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏங்க அது ஜனங்க தாங்க சொல்லணும், நான் சொல்ல முடியாது இல்லையா? அவரு சொல்றது அவர் ஜனங்க ஏத்துக்கணும். ஜனங்க ஏத்துக்கிட்டா அதுல ஒரு திராவிட பாரம்பரியத்துக்கு வந்தாங்க, இருக்கிற திராவிட பாரம்பரிய ஓட்டுகள் அங்க பிரிய போகுது.
அதாவது நீங்க சொல்றீங்க அதனால இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு ஒரு பாதிப்பு நீங்க சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, அவர் இந்த மதசார்பின்மை சமூக நீதி அந்த கோட்பாடின்படி அவர் இயக்கம் செயல்பட்டாங்கன்னா அதோடைய பாதிப்பு யாருக்கு? எங்களுக்கு கிடையாது. பாதிப்பு பாஜகவுக்கு தான் வரும். ஏன்னா அவரை சார்ந்த இளைஞர்கள் அத்தனை பேர் இருக்காங்க, ரசிகர்கள் அத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்க சமூக நீதிக்கு ஆதரவாக, மதசார்பின்மைக்கு ஆதரவாக சகோதரர் விஜய் சொல்ற கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட போய் சேரும். அப்படி சேரும் பொழுது பாதிப்பு யாரு? எங்களுக்கு கிடையாது, மதவாத பாஜகவுக்கு தான் அது பாதிப்பு. கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க சொல்ற அந்த கனிம வளங்களை நீங்க எடுக்கிற அந்த எந்த ஒரு திட்டமா இருக்கட்டும், இல்ல இங்க தஞ்சை வேளாண் மண்டலங்கள்ல அங்க ஆயில் இந்த ஷேல் கேஸ் மீத்தேன் திட்டங்களா இருக்கட்டும், இல்ல தேனி மாவட்டத்துல அந்த நியூட்ரினோ அந்த திட்டமா இருக்கட்டும், பொதுவா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டதுக்கு உண்டான முயற்சிகள் தான் ஒன்றிய அரசு எடுக்குது. இங்க இருந்து நம்மளுடைய வரியை வாங்கிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன திருப்பி கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. நம்ம கையேந்த வேண்டியதா இருக்கு. நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் இருக்கு.